தாவேக பெண் பொறுப்பாளர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியிருப்பது எதேச்சாதிகாரத்தின் உச்சம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இது குறித்த அவரது அறிக்கையில், சென்னை வியாசர்பாடியில் தீ விபத்தில் குடிசைகளை இழந்த மக்களுக்கு தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர்கள் அத்தியாவசிய பொருட்களும் உணவும் வழங்கியதை தமிழக காவல்துறை தடுத்ததோடு, பெண் நிர்வாகிகள் என்றும் பாராமல் கடுமையாக தாக்கியிருப்பது கண்டனத்திற்கு உரியது. தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவது என்ன தேச குற்றமா? திமுக அரசு காவல்துறையை ஏவி தாக்கி இருப்பது எதேச்சாதிகாரத்தின் உச்சம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக அரசு செய்ய தவறியதை ஓர் அரசியல் இயக்கத்தினர் தாமாக முன்வந்து உதவினர் என்றால் அதை தட்டி கொடுத்து பாராட்ட வேண்டுமே தவிர தடுத்து நிறுத்தி தாக்குவது கொடும் செயல். பேரிடர் காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதானால் கூட எங்கள் பெயரை ஒட்டி நாங்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும், நாங்கள் செய்யும் வரை வேறு யாரும் உதவக்கூடாது என்பது என்ன மாதிரியான மனநிலை? இதற்கு பெயர்தான் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க செய்யும் திராவிட மாடலா? இதுதான் திமுக பெற்றுத்தந்த சமூக நீதியா? திமுக அரசின் இத்தகைய அதிகார அட்டுழியங்கள் அனைத்தையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் உள்ளனர் என்பதை மறந்துவிட வேண்டாம். தாவேக பெண் நிர்வாகிகளை தாக்கிய போலீசார் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் சீமான் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 2024-25 ஆண்டில் சாதாரண வகை நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை 100 கிலோ எடையுள்ள குவிண்டாலுக்கு 2369 ரூபாயாகவும், சன்னரக நெல்லுக்கான ஆதரவு விலையை 2389 ரூபாயாகவும் மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. கடந்த ஆண்டை விட குவிண்டாலுக்கு வெறும் 69 ரூபாய், அதாவது 3% மட்டும் உயர்த்துவது போதுமானது அல்ல. நெல்லுக்கு கொள்முதல் விலை நிர்ணயிக்கும் போது விவசாயிகளின் நலனை மத்திய அரசு கருத்தில் கொள்வதில்லை. கொள்முதலுக்கான ஊக்கத்தொகை வழங்குவதில் தமிழக அரசும் துரோகம் செய்கிறது. கடந்த ஆண்டில் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு சாதாரண வகைக்கு 150 ரூபாய், சன்ன ரகத்திற்கு 120 ரூபாய் மட்டுமே ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. ஒடிசாவில் குவிண்டாலுக்கு 800 ரூபாய், தெலுங்கானாவில் குவிண்டாலுக்கு 500 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. அதேபோல் தமிழக அரசும் குவிண்டாலுக்கு 1000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மத்திய அரசிடம் பேசி ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் வீதம் கொள்முதல் விலை வழங்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழக கிராமங்கள் தோறும் ஊர் திருவிழா நடத்தி ஒரே நாடு ஒரே தேர்தல் நன்மைகள் குறித்து மக்களிடம் பிரச்சாரம் செய்யப்பட உள்ளது. நாடு முழுவதும் லோக்சபாவுக்கும் மாநில சட்டசபைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் என்பது பாஜகவின் கொள்கையாக உள்ளது. கடந்த 2014 ஆண்டில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசு அமைந்தது முதல் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்காக முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழுவும் அமைக்கப்பட்டது. அக்குழு தன் அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. இந்நிலையில் வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலுடன் அனைத்து மாநில சட்டசபைகளுக்கும் தேர்தல் நடத்த பாஜக திட்டமிட்டுள்ளது. அதற்கு பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து நாடு முழுவதும் மக்களிடம் ஆதரவு திரட்டவும், அதன் நன்மைகள் குறித்து மக்களிடம் எடுத்துரைக்கவும் தேசிய மாநில அளவில் பாஜக நிர்வாகிகள் அடங்கிய குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழக குழுவின் அமைப்பாளராக முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், இணை அமைப்பாளராக தமிழக பாஜக சமூக ஊடக பொறுப்பாளர் அர்ஜுனமூர்த்தி, மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இக்குழு சார்பில் சென்னை, மதுரையில் கருத்தரங்குகளும் நடத்தப்பட்டன. சர்வதேச அரசியல் ஆளுமைகளுடன் தொடர்பு கொண்டு இருந்த சாவர்கர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்தியாவில் ஆயுத போராட்டத்தை துவக்கினார். சாவர்கர் கொடுத்தனுப்பிய கைத்துப்பாக்கியை பயன்படுத்தித்தான் வாஞ்சிநாதன் ஆஷ்துரையை சுட்டுக் கொன்றார் என்று இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார். இந்திய விடுதலைக்காக போராடி இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற சாவர்கரை இன்றைக்கு சில அமைப்பினர் தவறாக விமர்சனம் செய்கின்றனர். சாவர்கர் இந்து மகாசபை என்ற அமைப்பை நிறுவி ஹிந்துத்துவா என்ற சனாதன அரசியல் கொள்கைகளுக்கு வடிவம் கொடுத்தார். ஹிந்துக்களை இராணுவமயமாக்க வேண்டும், இராணுவத்தை ஹிந்துமயமாக்க வேண்டும், சுதந்திர இந்திய சர்க்கார் நிறுவப்பட வேண்டும் என்று சொன்ன வீர சாவர்கரின் சிந்தனைகளை இளைஞர்கள் நெஞ்சில் நிறுத்த வேண்டும் என்றும் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார். விஜய் பச்சா என்றால் உதயநிதி சோட்டா பச்சா என்று
தமிழக வெற்றிக் கழக கொள்கை பரப்பு செயலர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வியாசர்பாடி விவகாரத்தில் எங்கள் கட்சி மகளிர் அணியினர் தாக்கப்பட்டுள்ளனர். இனிமேல் எங்கேயாவது தாவேக நிர்வாகிகள், தொண்டர்கள் தாக்கப்பட்டால் மக்கள் போராட்டமாக வெடிக்கும். பாசிசத்துடனும் பாயாசத்துடனும் எங்களுக்கு கூட்டணி கிடையாது. திமுக மற்றும் பாஜகவை தவிர்த்து எங்கள் கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு யார் வந்தாலும் அவர்களுடன் கூட்டணி அமைக்க தயாராக உள்ளோம். மக்கள் சக்தியோடு தான் எங்களுக்கு கூட்டணி. விஜயகாந்த் கட்சி துவங்கிய போது மக்கள் சக்தியோடு தான் கூட்டணி என கூறியதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அவர் கூட்டணி அமைத்த பின் அவருடைய நிலைமை என்ன ஆனது என்பதை ஊடகங்கள் அறியும். நேற்று முளைத்த காளான் பச்சா என அமைச்சர்கள் விமர்சனம் செய்கின்றனர். அவர்கள் உதயநிதியை குறிப்பிட்டு கூறுகின்றனரோ என எண்ண தோன்றுகிறது. எங்கள் தலைவர் விஜய் பச்சா என்றால் உதயநிதி சோட்டா பச்சா. பொறுப்பான அமைச்சர்கள் பொறுப்பாக பேசுவர் என எதிர்பார்க்கிறோம் என்றும் கூறியுள்ளார்.